மந்திரவாதியையும் ஆமையா ஐயாவாகப்பட்ட கருப்பசுவாமி என்ன செய்தார் தெரியுமா? சுவாமி அவர் தட்டி கொண்டு அடிப்பாரோ, தட்டி கொண்டு அடிப்பாரோ. ஐயாவான லவங்கருப்ப, ஐயாவான லவங்கருப்ப 18 மந்திரவாதிய, 18 மந்திரவாதிய செல்ல பிள்ளை லவங்கருப்ப, செல்ல புள்ள லவங்கருப்ப அக்கினி கருப்பையாவோ, அக்கினி கருப்பையாவோ 18 படி அமைத்து, 18 படி அமைத்து 18ஆம் படி காவலாக, 18ஆம் படி காவலாக அவன் நல்ல காரனாக, அவள் நல்ல காரணாக அங்கே ஒரு நிலையம் வாங்கி, அங்கே ஒரு நிலைய வாங்கி இங்கே எங்கே வருவாரானா? எங்க வருவாரானா? மலையாளம் மோகனுமே, மலையாளம் மோகனுமே ஆறாரே லவங்கருப்பா, ஆறாரே லவங்கருப்பா சபரிமலை சாஸ்தாவுக்கு, சபரிமலை சாஸ்தாவுக்கு சாஸ்தாவுக்கு எதிர்புறமா, சாஸ்தாவுக்கு எதிர்புறமா 18 மணிகளுக்கும் 18 படிகளுக்கும் காவலாக வருந்தாரே. காவலாக வருதார அங்கிருந்து பயணமாகி அங்கிருந்து பயணமாகி பிள்ளை லவங்கருப்ப, உள்ள லவங்கருப்ப 18ஆம் படி கருப்பனாக, 18ஆம் படி கருப்பனாக எங்கே வருவானா? எங்கே வருவாரானா? கோட்டவாச கருப்பனுமா, கோட்டவாச கருப்பனுமா சபரிமலை இல்ல விட்டு, சபரிமலை இல்ல விட்டு புலி நன்னதில, புல தன்னாதீர புலை சாஸ்தாவுக்கு புல சஸ்தாவுக்கு அங்கே ஒரு காவல் செய்து, அங்கே ஒரு காவல் செய்ய அங்கிருந்து பயணமாகி அங்கிருந்து பயணமாகி அக்கினி கருப்பையாவோ, அக்கினி கருப்பையாவோ எங்கே வருவாரானா? எங்க வருவாரானா? செல்ல பிள்ளை லவங்கருப்ப, செல்ல புள்ள லவங்கருப்ப எருமேனி தன்னாதில, எரிமேலி தன்னாதீர எருமேனி ஐயனுக்கு எரிமேலி ஐயனுக்கு இருபுறமா காவல் செய்து, இருபுறமா காவல் செய்ய அங்கே ஒரு நிலையம் பெற்று, அங்கே ஒரு நிலையம் பெற்று அங்கிருந்து பயணமாகி அங்கிருந்து நிலையமாகி அக்கினி கருப்ப சுவாமி, அக்கினி கருப்ப சுவாமி 18ஆம் படி கருப்பையாவோ, 18ஆம் படி கருப்பையாவோ கோட்டவாச கருப்ப சுவாமி, கோட்டவாச கருப்ப சுவாமி எங்கே வாரலானா? எங்க வாரானா? ஆரி எங்க தன்னதில, எங்கா தன்னதீர ஆரி எங்க ஐயனுக்கு எங்கா ஐயனுக்கு வேட்டைக்கு காவலாக, வேட்டைக்கு காவலாக கோட்டவாச கருப்பனாக கோட்டவாச கருப்பனாக நிலையம் வாங்கி கொண்டு, நிலையம் வாங்கி கொண்டு அச்சங்கோவில் நன்னதில, அச்சங்கோவில் தன்னதீர அச்சங்கோவில் கோட்டைக்குத்தான், அச்சங்கோவில் கோட்டைக்குத்தான் அங்கே ஒரு நிலையம் வாங்கி, அங்கே ஒரு நிலையம் வாங்கி அங்கிருந்து பயணமாகி அங்கிருந்து பயணமாகி எங்கே வருவாரானா? எங்கே வருவாரானா? ஈஸ்வரவு பாதை கூடி, ஈஸ்வரவு பாதை கூடி யாராரே கருப்ப சுவாமி, வாராரே கருப்ப சுவாமி உயரை மாநகர விட்டு, நகரம் விட்டு வெட்ட லவங்கருப்ப, வேறுபட்ட லவங்கருப்ப எங்கே வருவாரானா? எங்க வருவாரானா? கேசவபுரம் கடந்து, கேசவபுரம் கடந்து யாராரே கருப்பையாவோ, ஆறாரே கருப்பையாவோ செல்ல பிள்ளை லவங்கருப்பா, சின்ன பிள்ளை லவங்கருப்பா செங்கோட்ட வாராரே, செங்கோட்ட வாராரே செங்கோட்ட தனை கடந்து, ஐயா வள்ளமா நகரம் விட்டு அந்த குறைகள் எல்லாம் தீ கொண்டாளோ குறைகள் எல்லாம் தீ கொண்டாளோ ஐயா புத்தா வாராரே குறையெல்லாம் தீ கொண்டாளோ அவரோ குத்தாலத்தில் நீராடி கர கருப்பசாமி விட்ட பயிரே மடிகருப்பே எங்கே வருவாரானாக நீராடி சர்வ செய்து இருந்து பயணமாகி லவங்கருப்பாங்க தாளநாதரையோ மொழி அம்மளையோ மொழி அம்மளையோ அட்டுமல்ல தான் வணங்கி கண்டுமல்லதான் வணங்கி ஏன் செல்ல பிள்ளை லவங்கருப்பா இருந்து பயணமாகி தாளம் நன்னதீராக கோட்ட வாசலீராக 18 படியமை தோகே தாம்படி கற்பனாக அங்கே ஒரு நிலையம் வாங்கி எங்கே வருவாரானாக தாசி பாதையாக தாசி பாதையாக ஆறாரே கருப்பசாமி வருவாரு கருப்பசுவாமி அவரோ தென்காசி தினை கடந்தோமே
செல்ல மகள் அவங்க இருப்பேன் வேலி ஓடும் எப்பர் கோவில் பக்கம் சாஸ்திரியோ காந்திமதியத்தான் வணங்கி காந்திமதியத்தான் வணங்கி வாராரே கருப்ப சுவாமி ஐயா காந்திமதியத்தான் வணங்கி பிள்ளை லவங்கரோப்பாவே வாராரே கருப்ப சுவாமி அங்கிருந்து பயணமாகி கருப்பசுவாமி அம்மா வேலி போட்ட பரதான் வணங்கி பரதான் வணங்கி அங்கிருந்து வாய கூடி அங்கிருந்து பயணமாகி வடமுகமாறாரே மன கருப்பையாவும் மாயாண்டி சுடலையோடு ஒரு தேவதையும் நல்ல பாதை கூடி எங்கே வருவாரானா எங்க வருவாரானா எங்கே கொண்டாம் பாதையாக எங்கே கொண்டாம் நன்னாதில ஆனந்த வள்ளியமோ ஐயா கைலாசநாதரையோ கருப்பசாமி தான் வணங்கி பயணமாகி பயணமாகி முகமா வாராரே ஐயா ராஜபதி பாதையாக முகமா வாராரே எங்கே வருவாரானா அரசகுலம் நன்னாதிருக்கு ஏ வாராரே கருப்பையாவும் பிள்ளை லவங்க இருப்பேன் கருசகுலமா நகரத்திலே வந்து ஆமையா அமைந்திருக்கும் நாளையில சுவாமியே அமைந்து இருக்கக்கூடிய காலத்தில் நிலையம் வாங்கி அமர்ந்திருக்கக்கூடிய காலத்தில் ஆமா என்ன நடக்க தெரியுமா நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு ராமணர்கள் புகழும் நாடு வடமல புலியும் நாடு தெண்டல் வீசும் நாடு மஞ்சள் போக்கு நாடு மஞ்சள் போக்கு நாடு மலரு நாடு
அண்ணன் வந்து தானே அப்புறம் வரும் சாமி சீட் இருக்கு ஏன் படிப்பான்ப்பா சும்மாரு அப்படியே அவருக்கு எங்க வேண்டாம் வராம உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணா கொஞ்சம் கதை வாட்டில் போவோம் கொஞ்சம் சத்தம் பண்ணாம இருக்க சொல்லுங்க மாவட்டத்தில ஆமையா எங்கே கொண்டாமா நகரத்துல ஆமா திருநெல்வேலி மாவட்டம் எங்கே கொண்டான் நகரம் எங்கே கொண்டா நகரம் ஆமையா அதற்கு அடுத்து ஜமீன் விளைபெருத்தான்குளம் பார்த்துக்கோ அந்த ஜமீன் விளைபெருத்தான்குளத்துல ஆமையா யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யாரெல்லாம் சுவாமி அண்ணன் தம்பி 4 பேரோங்க, அண்ணன் தம்பி 4 பேரோங்க, மறவர் குலம் பிறந்தவர் தாங்க, தேவர் குலம் உதித்தவர் தாங்க, தேவர் குலம் உதித்தவர் தாங்க, அண்ணன் தம்பி 4 பேரோங்க, அடரே அண்ணன் தம்பி 4 பேரும் தேவரும் அண்ணன் தம்பி 2 பேர் பார்த்துக்கோ. 2 பேர்கள் ஒரு தாய் மக்க சரிதா. இன்னொரு ஆமா கருப்பசாமி தேவரும் சீதையப்ப தேவரும் இவர்கள் ஒரு தாய் மக்கள் சரிதா. ஏன் 2 பேரும் கருப்பசாமி பேருங்க இல்ல ஐயா கருப்பசாமி பேர் பார்த்து இப்ப அவரோட பேர் தான் ஐயா பேரு. ஆமா சரிதா. இவங்க ஆமா 4 பேரும் சொக்காரங்க சரிதா. 4 பேரும் அண்ணன் தம்பி 4 பேரும் சொக்காரங்க. சின்னையா மக்க பெரியா மக்க சரிதா. சண்முகைய தேவரும் கருப்பசாமி தேவருமாங்க, சீதையப்ப தேவருமாங்க, கருப்பசாமி தேவருமாங்க, அண்ணன் தம்பி 4 பேரும் குளமதியில உதித்ததையோங்க, அண்ணன் தம்பி 4 பேரும் குளமதியில குளமதியிலே அவர்கள் அரசாண்டு வாராரே. 4 பேரும் அரசாண்டு வாராரே. ஐயனே பேரோடும் புகழோடும் பெருமையோடு ஆண்டு வாராங்க. அண்ணன் தம்பி 4 பேரும் வீராதி வீரரையா வீரரையா அவரும் வீரத்தில கெட்டிக்கார கெட்டிக்கார ஆமா வீரரையா ஐயா சண்முகைய தேவருமாங்க, சீதையப்ப தேவருமாங்க, கருப்பசாமி தேவருமாங்க, அண்ணன் தம்பி 4 பேரும் வீராதி வீரம் வீரத்துல கெட்டிக்கார. ஏப்பா வீரத்துல கெட்டிக்காரனா இருந்திருக்கிறாங்க. சூராதி சூரன் சூரத்திலே கெட்டிக்கார. அவனே அண்ணன் தம்பி 2 பேரும் மூச்சடக்கி வாய்ந்தாரானாங்க, மலர்த்தி பெற்ற திருமகன் தாங்க, 100 அடி வாய்வா
வாய்ந்தாராங்க அண்ணன் தம்பி 4 பேரும் 400 அடி வாய்ந்தாராங்க வைத்து வாய்ந்தாராங்க வைத்து 16 அடி வாய்ந்திடுவாங்க 4 பேரும் 16 அடி வாய்ந்திடுவா வீராதி வீரனுமாக சூராதி சூரனுமாக அண்ணன் தம்பி 4 பேரும் தேவருமாக கருப்பசாமி தேவருமாக கருப்பசாமி தேவருமாக சண்முகையா தேவருமாக தங்குமதியிலாங்க அண்ணன் தம்பி 4 பேரும் பேரோடும் புகழோடும் பெருமையோடு ஆண்டு வாராங்க ஆண்டு வரும் நாளையில அண்ணன் தம்பி 4 பேரும் இருக்கு சுகம் இருக்குங்க சுத்தாலும் குறைவும் இல்லைங்க இருக்கு மனை இருக்குங்க நாளும் குறைவும் இல்லைங்க ஒன்று இருக்கு பொருள் இருக்கு பொருள் இருக்கு அவருக்கு பொன்னாலும் குறைவும் இல்லை குறைவும் இல்லை ஆமா பொருள் இருக்கு அண்ணன் தம்பிமார்கள் 4 பேர்களும் ஆமையோ தேவரும் கருப்பசுவாமி தேவர் கருப்பசுவாமி தேவரும் அவருடைய சொக்கார மக்க ஆமா கருப்பசுவாமி தேவர் சீதையப்ப தேவர் எப்ப அண்ணன் தம்பி 4 பேரு இவர்கள் 4 பேரும் ஜமீன் விளை வருத்தான் குளத்துல ஆமா அவ்வளவு ஒரு பேரோடும் புகழோடும் ஆண்டு வருகிறார்கள் பார்த்துக்கோ வாழ்ந்து வருகிறார்கள் அப்பா வீராதி வீரன் சூராதி சூரர் சரிதா வீரத்திலே கெட்டிக்காரர் பார்த்துக்கோ ஆமா அறத்தி வெட்ட திருமகம்பர் எப்படி இருப்பாரு சரிதா அதனால ஆமா அண்ணன் தம்பிமார்கள் 4 பேர்களும் என்ன சுவாமி இவர்கள் இப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலத்துல என்னன்னா ஆமா நாமல் ஒரு குடும்பம்னு இருந்ததுன்னா அந்த குடும்பத்துக்கு கும்பிடுத குலதெய்வம் இருக்கும் எப்பா கண்டிப்பா ஒரு குலதெய்வம்னு இருக்கும் குலதெய்வம் வேற உள்ள ஊருக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வங்கள் வேற சரிதா ஏன ஓ குலதெய்வம் எங்க இருக்கு தெரியுமா என்னன்னா அண்ணன் தம்பி 4 பேருக்கும் 4 பேருக்கும் அதாவது சாத்தாங்கோயில் தான் பார்த்துக்கோ குல தெய்வம் சரிதா சாத்தாங்கோயில்னு சொல்லுவாங்க பார்த்தியா எப்பா சாத்தா அதுக்கு தான் இவங்க கும்பிடும் குல தெய்வம் சரிதா அண்ணன் தம்பி 4 பேருக்கும் 4 பேருக்கும் கும்பிடும் குல தெய்வம் குல தெய்வம் கோவில தேவில குளம் என்னும் ஊரில் கும்பிடும் குலதெய்வம் சாஸ்தா ஆமா வேப்பங்குளம் என்னும் ஊரில் ஆமா ஊரதில் நடு குளத்துக்குள்ள இருக்காரு சாஸ்தா பேர் என்ன பெரியா என்ன சுவாமி சிவனுடையார் சாஸ்தா பார்த்து எப்பா சிவனுடையார் சாஸ்தா ஆமா சரிதா சிவனுடையார் சாஸ்தா பூரண புஷ்கலையோடு அங்க அமைந்திருக்கக்கூடிய காலத்தில் ஆமா அதாவது என்ன குலதெய்வம் வேற ஆமா ஏன ஓ நாம இஷ்ட தெய்வம் குடும்ப தெய்வங்கள் வேற பார்த்துக்கோ சரிதா அப்படி குலதெய்வம் வேப்பங்குளம் என்னும் ஊரில் நடு குளத்துக்குள்ள அம்மா சிவனுடையார் சாஸ்தா அங்கே இருக்க ஆமையா சமின் விளைபுரத்தாங்குளத்தில யார் யார் இருக்கிறா அம்பிகையாகப்பட்ட வெயில் உந்தம்மாளும் உச்சினி மகாளி அம்மாளும் கும்பிடும் குலதெய்வமாக சுடலைமான சுவாமியை வழிபட்டு வருகிறார் ஆமையோ
விருத்தான் குளத்திற்கு தெற்கு பகுதியில ஒரு ஆற்றுக்கு தென்பகுதியில ஆமா அது எந்த ஊரு தெரியுமா? என்ன ஒரு சுவாமியே ஐயா ஆத்துக்கு தந்தக்கே எல்லோ இளந்தோப்பு கரிசல் குளத்திற்கு ஊருக்கு தெற்பக்கு பகுதியில ஆமா ஆத்துக்கு தெற்கு பகுதியில இளந்தோப்பு கரிசகுளம் என்னும் ஊரதியில ஆமோ அங்க யார் வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? யாரு சுவாமி? அந்த இளந்தோப்பு கரிசகுளம் ஊரதியில பண்ணையார் ஆண்டு வாரா பண்ணையார் ஆண்டு வாரா அந்த ஒரு பண்ணையாருக்கு நல்ல கோபுரமா கோபுரமா ஒரு மண்டபங்கள் ஏழரைய கோபுரமா ஜய சுளரையா அங்கலமா அங்கனமா ராஜா பிள்ளை ஆண்டு வாராக ராஜா பிள்ளை ஆண்டு வாராக ஐயனே அங்கலமா அந்த ராஜா பிள்ளை பண்ணையாரோ சுத்தோடும் சுகத்தும் வாடோ ஏராளமா வசதியும் வாடோ ஆடு உண்டு மாடு உண்டு ராஜா பிள்ளை என்பவர்க்கும் அதுக்கு மத்த வீடு உண்டு உண்டு கொட்டி உண்டு ரொம்ப உண்டு ராஜா பிள்ளை பண்ணையாருக்கு 1000 மாடுகளா 64 தலையாரியோ ராஜா பிள்ளை என்பவர் சுகம் மண்ணும் மனை ஆமா ஏராளமா வசதியோடு ஆண்டு வருகிறார் அமையோ இந்த இளந்தோப்பு கரிசல் கோலம் கரிசல் கோல நகரத்தில் ராஜா பிள்ளை பண்ணையாரோ ராஜா பிள்ளை பண்ணையாரோ உடனே ஆண்டு வாராவே பகசுடனே அந்த ராஜா பிள்ளை பண்ணையாருக்கு ஆமையா ஏராளமாக உள்ள சொத்து சுகம் அம்மா மண்ணு மனம் பார்த்துக்கோ எப்பா பொண்ணு வரலாம் இருக்கு பாத்தியா அதான் அவருடைய அரண்மனை சரிதான் எந்தது என்ன அண்ணா இருக்கு பாத்தியா அதான் ராஜா பிள்ளையோட அரண்மனையாமியா சரிதான் அந்த அரண்மனையிலே அரசு பரிகாரம் செய்து வந்தார் ராஜா பிள்ளை பண்ணையார் அம்மா உங்களுக்கு சொத்து சுகம் ரொம்ப உண்டு எப்பா அநேக சொத்து சுகங்கள் ஆடு மாடு கூடு குட்டி எல்லாம் இருக்கு ஆமா அப்படி இருக்கும் போது சரிதான் அதுலயும் பாருங்க மாட்டு வண்டியும் உண்டு காளமாடு சரிதான் அந்த காளமாடு ஆமா எப்படி இருக்குமா எப்படி இருக்கிறது ஓ காளமாட்டுல ஆமா நம்ம ராஜா வீட்டுல உள்ள மாடுகள் குதிரை இருந்தா கேட்கவாயா செய்யணும் என்ன சுவாமி கொம்ப அப்படியே நல்லா இலை
சீவியாச்சு. எப்பா சீவி விட்டு அப்படியே தங்கத்தால பூணு கட்டி இருக்காங்க. கட்டி இருப்பாங்க. தங்கத்தால பூணு கட்டி இருப்பாங்க. கட்டி இருக்காரு ராஜா பிள்ளை. சரிதான். அப்படி தங்கத்தினால் பூனை கட்டி ஆமா களத்துல மணி சிலங்க பார்த்தியோ? ஆமையா. அவ்வளவு ஒரு காணம் இருக்கு பாத்துக்கோ. சரி. அந்த ராஜா பிள்ளையானவர் ஆமா ஆடு மாடு கூடு குட்டி சரிதான் பொன்னும் பொருளோடு ஆமா மாட்டு வண்டிகளோடு அரசி பரிகாரம் செய்து வருகிறார் இந்த இளந்தோப்பு கரிசல் குளம் என்னும் ஊரில. ஆமண்ணே. அவர் அரசு பரிகாரம் செய்து வரக்கூடிய காலத்தில் என்ன சுவாமி இதை பராமரிக்க பண்ணையம் பார்ப்பதற்கு யாராவது ஒரு ஆள் வேணும். எப்பா கண்டிப்பா ஆள் வேணும். இப்போ ராஜான்னு இருந்ததுன்னா ஒரு மந்திரியும் வேணும் பார்த்துக்கோ. கண்டிப்பா இருக்கணும். அதே போன்று சரி ஒரு விவசாயம்னு இருந்ததுன்னு வை. ஆமா மேப்பார்வை பண்ணையம் பார்ப்பதற்கு ஆமையா ஆட்கள் வேணும். கண்டிப்பா வேணும். பண்ணையம் பார்க்கறதுக்கு ஒன்னே போலையும் குடத்துக்காரனை போலையும் தாளத்துக்காரனை போலையும் கொண்டு போய் விட்டா ஆமா நீங்க நல்லா பண்ணையம் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டோம் இல்லையா? நல்ல வயல பக்கத்து வயல்காரனுக்கு சீக்கிரம் பெருமானே. என்னது மாதிரியும் கொத்தக்கார மாதிரியும் போகணும். அப்பதான் மம்பட்டி பிடிச்சு வெட்டி உண்டு பண்ணுவாங்க. ஆடு குட்டி போடும். அதனால ஆமா பண்ணையம் பார்க்கறதுக்கு சரி வீராதி வீரனா இருக்கணும். எப்பா சூராதி சூரனா இருக்கணும். விவசாயம் தெரிஞ்சவரா இருக்கணும். அதுலயும் மறவர் குலத்துல பிறந்தவரா இருக்கணும் பார்த்துக்கோ. ஏமனா அவங்க தான் காவலுக்கு கெட்டிக்காரங்க. சரிதான். அது எங்கே விசாரிக்கார் தெரியுமா? எங்க சுவாமி இந்த அண்ணன் தம்பி 4 பேருடைய ஆமா 4 பேருடைய ஆமையா வீரத்தை அறிந்து ஆமா எங்கே வருகிறார் தெரியுமா? இந்த சுவாமி அந்த ராஜா பிள்ளை என்பவர் ராஜா பிள்ளை என்பவர் இளந்தோப்பு தலையிடம் வந்தோங்க அண்ணன் தம்பி அழைப்பதற்கு எங்கே வருவாரா? நல்ல கரையின் பக்கம் நல்ல கரையின் பக்கம் ராஜா பிள்ளை யார் வரவோ அது தங்குளமதற்கு அவர் சேர்ந்த போது தேவரையோ சாமி தேவரையோ சீதையப்ப தேவரையோ தம்பியான சாமி தேவரையோ தம்பி 4 பேர தம்பி 4 பேரை நம்ம ராஜா பிள்ளை அழைப்பாரோ. ராஜா பிள்ளை அழைப்பாரோ. வாருங்கய்யா தேவமாற அண்ணன் தம்பி 4 பேர கொண்டு சொல்ல கேளோ இளந்தோப்பு கரிசல் கரிசல் ஊரதீரவே பொருள் இருக்கு எங்கள் ரொம்ப உண்டே சுகமும் உண்டே எங்களோட பண்ணையத்தில் பண்ணையம் பார்ப்பதற்கு 4 பேரும் வரவும் வேண்டும். ராஜா பிள்ளை அழைத்த போது அருமைய தேவமாறு சீதையப்ப தேவரையோ சாமி தேவரையோ சண்முக தேவரையோ அவருடைய தம்பியான சாமி தேவரையோ ராஜா பிள்ளை அழைப்பாரோ. என்கிட்ட ஏராளமாகிய பண்ணையம் இருக்கிறது ஐயா. இந்த ஒரு பண்ணையமானதை நீங்கள் பார்த்து ஆமா வேணுமுங்க
பொருள் சரி சொத்து சுகங்கள் எல்லாம் நீங்க ஆட்சி பரிகாரம் செய்யலாம். செய்து கொள்ளலாம். எங்களிடத்திலே நீங்கள் பண்ணையம் பார்க்க வாங்க. ஆமா உங்களுடைய காவல் வந்தாத்தான் சரி காகம் பறக்காது கருங்குருவில அந்தாது. அதனால நீங்கள் என்னுடைய அரண்மனைக்கு பண்ணையம் பார்க்க வர வேணும் என்றார். இந்த அண்ணன் தம்பி 4 பேரையும் அழைத்த போது தம்பி 4 பேரும் அண்ணன் தம்பி 4 பேரும் 4 பேரும் எங்கே வருவாரானா ஒரு தங்குளம் கடந்தோ ஆத்து கரையோரம் ஆத்து நல்ல கடை முகமா வாராரே. நாடு வரும் தென்முகமா ஐயா இளந்தோப்பு கரை செல்வோம் அரண்மனைக்கோ பண்ணையம் பார்ப்பதற்கு 4 பேரும் வாராரோ. ராஜா பிள்ளை அரண்மனைக்கோ 4 பேரும் வாராரே. இறையப்பத்தி அவரும் அவருடைய தம்பியான சாமி தேவரும் சண்முகைய தேவரும் அவருடைய தம்பியான சாமி தேவரும் தேவமார் 4 பேரோ தோப்பு கரிசல் கோலா பண்ணையார் அரண்மனையோ பண்ணையமது வாப்பாரோ அவருடைய காவலில காகம் பறக்காதோ கருங்குருவியில் ஆண்டாதே வந்து பறக்காதே திருவுருவி ஆண்டாதே சிட்டு வந்து பறக்காது என்ன சிறுகுருவியே ஐயா உள்ள வந்து பறக்காது குருவி நாந்தாகாது குருவி உள்ள வந்து பறக்காது குருவியே நாந்தா அந்த இளந்தோப்பு கரிசல் குளத்தில ஆமா அப்படியே பண்ணையம் பார்த்து சிலது நாட்களாக இருக்கக்கூடிய வேளையில வேளையில் இவர்களுடைய குலதெய்வமானது ஆமோ ராஜா பிள்ளை இடத்துக்கு வந்து ஆமா பண்ணையம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில இவர்களுக்கு கோயிலு அந்த சமீன்பலை வருத்தாம் குளத்துல என் அப்பனாகப்பட்ட மாயாண்டி சுடலையே வணங்கி வருகிறார்கள். அப்படி வணங்கி வரக்கூடிய வேளையில பார்த்தார் ஐயன் மாயாண்டி சுடலை என் பேச்சு பிரம்மசக்தி என் முண்ட சுவாமியும் பார்த்தார்கள். என்ன செய்கிறார் தெரியுமா? ஆகா நம்மள வச்சு வழிபட்டு வணங்கி வந்தவரே தெற்க போய் பண்ணையம் பார்த்துக்கிட்டு இருக்கா. இவரோடு நாமளும் போக வேணும் என்று ஒரு நாள் தினத்துல என்ன செய்தார் தெரியுமா? அப்போ பார்த்தார சுரத்தை மாயாண்டி சுடலையும் மாயான பேச்சியம்மாவே பிரம்மராட்சுதையாவே நல்ல சாமியோ நம்பி கணவனதாவே நம்பி சொல்லுவாராவே
தேவரே வார்த்தை கொண்டு சொல்ல கேளோங்க கருப்பசாமி தேவரையா வார்த்தை கொண்டு சொல்ல கேளோங்க சண்முகையா தேவரையா வார்த்தை கொண்டு சொல்ல கேளோங்க ஐயா தேவமார்களே என்ன சுவாமி நாங்களும் உங்களோடு வந்து எங்களுக்கு நீங்கள் நிலையம் போட்டு கொடுக்க வேணும் என்று வேணுமே என்று இந்த பிழைவரத்தான் குளமை விட்டு ஆமா இளந்தோப்பு கரிசல் குளத்துல எங்களுக்கு நிலைய வேண்டும் நிலைய வேண்டும் என்று அம்மா தேவமார்களுடைய கனவிலே கூறின போது ஆமையா அப்படி கூறிய வேளையில என்ன சுவாமி அறிந்த அண்ணன் தம்பி 4 பேரும் 4 பேர்களும் விளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடலையானவரையும் ஆமையா ஏச்சி பிரம்ம சத்தியமும் அம்மா விளைவரத்தான் பிடி மண்ணும் எடுப்பாரோ ஐய பிழைவரத்தான் குளமதிலே விட்டு ஐய குளமு விட்டு ஆற்றம் கரை வழியா வாராரே நல்லா குளமும் விட்டு ஐய பிழைவரத்தான் குளமு விட்டு ஏ மாயாண்டியான சுடையன்வா அவ பிடி மண்ணும் எடுத்து கொண்டு ஐயா தங்கரை வழியா வாராரே ஐய கரையோரமா வந்த இளந்தோப்பு கரிசகுளம் உள்ள ஊருக்குள்ள ஆமோ என் அம்மையாகப்பட்ட வெயிலு முத்த அம்மனையும் உச்சினி மாகாளி அம்மனையும் வணங்கி வருகிறார்கள் ஐயா இந்த தெய்வத்தை அங்க கொண்டு போக கூடாது என்று ஐயா ஊருக்கு மேற்கையல்லோ ஏ வாடகர பக்கத்தில ஏ பக்கத்திலே ஒரு புளிய மரம் இருக்குதையா வடகர பக்கத்திலே அந்த புளிய மர அடியடிய ஏ தெய்வத்துக்கு நிலையம் போட்டு ஐய தெய்வத்துக்கு நிலையம் போட்டு அண்ணன் தம்பி 4 பேரும் சண்முகைய தேவரும் சுவாமி தேவரும் இளையப்ப தேவரும் சாமி தேவரும் அண்ணன் தம்பி 4 பேரும் மாயாண்டி சுடலைக்கும் ஏச்சி பிரமராட்சுதலைக்கும் மூட்டு குடை கொடுத்தோ புளிய மரத்து அடியதீர நிலையம் அது போட்டதாலே புளிய மரத்து சுடலை என்றோ நிலையம் போட்டு தான் கொடுத்தே வணங்கி வரும் நாளையில தோப்பு கரிசல் கோலம் கரிசல் நல்ல குளமதியிலை ராஜா பிள்ளை என்பவரும் ஐயா ராஜா பிள்ளை என்பவரும் பண்ணையவதும் பார்த்து வாராவே அவரோ பண்ணையமோ அப்படி பண்ணையவதும் பார்த்து
பூணு கட்டி குப்பி கட்டி இருக்கு பாத்து. எப்பா சல் சல்னு சலங்க போட்டு களத்துல 9 வரி சிலங்க வைத்த ஒரு மணியானதை அணிந்திருக்கு காளை மாடு ரெண்டும். ஆமோ கால ரெண்டு எப்படி இருக்கு தெரியுமா? சுவாமியே ஐயா நெத்தி சுட்டி வெடிவாளே ரெண்டும் தங்க நேரம் உடம்பு 8 வெள்ளி நேரம் நெத்தி சுட்டி வெடிவாளே நெத்தி சுட்டி வெடிவாளே மயில வெள்ள காலை கண்டோ காலமாடு மயில வெள்ள காலைங்கண்ட அவ்வளவு ஒரு அம்சத்தோடு அமன்கை வளர்ந்து வருகிறது. ஆமா அந்த காலத்துல பஸ் கிடையாது, சரிதான். ட்ரெயின் கிடையாது, பைக்கு கிடையாது பாத்துக்கோ. எப்பா ஒரு கூட்டு கூட கிடையாது, எதுவுமே கிடையாது, மோட்டார் எதுவுமே கிடையாது. சரிதான். எங்கேயும் தூரம் வழி போகணும்னா மாட்டு வண்டியில தான் ஏர் மாடு பூட்டிக்கிட்டு குதிரை வண்டியில தான் போகணும். மாட்டு வண்டி அப்படி இல்லைன்னா குதிரை வண்டி பாத்துக்கோ. ஆமா அப்படியே வில்லு வெட்டி கட்டி கொண்டு போவாங்க பாத்துக்கோ ஊரு ஊரா. சரிதான். அந்த 2 மாடு அப்படி அங்கே வளர்ந்து வரக்கூடிய வேளையில ஐயா 2 மாட்டையும் களவு செய்ய அங்கே யார் வாழ்ந்து வருகிறா தெரியுமா? யாருன்னா திருக்குறங்குடியதில திருக்குறங்குடியதில ஆண்டு வரும் நாள் வாங்குவாங்க. திருக்குறங்குடியதில நம்பி தலைவன் பட்டயத்தில் நம்பி தலைவத்தில் சமீனவர் ஆண்டுவாங்க. நம்பி தலைவன் பட்டயம் ஜமீன்தாரவர் ஆண்டுவாரா. ஐயா திருக்குறங்குடியதில நம்பி தலைவன் பட்டயத்தில் சமீன் பாத்துக்கோ அவரும் ஒரு சமீன். ஆமா எங்க எப்பா திருக்குறங்குடியில திருக்குறங்குடியில சரிதான். நம்பி தலைவன் பட்டயத்தில ஆமா அமைந்தாராகவே ஆண்டு வருகிறார்கள். ஆமையோ இந்த காளைங்கன்னு ஆமா இவங்க காளைங்கன்னு ஏங்க அவுக்க வராங்க? என்ன விவரம்? பேர்பட்ட தேவமார ஆமா நாமளுக்கு சொந்தக்காரங்களா ஆமையா அமர்ந்தாரா ஆக்க வேணும் என்று வேணுமென்று திருக்குறங்குடி கடந்தோ திருக்குறங்குடி கடந்தோ மாறாரே இருவேயானோ எங்கே வருவாரானா எங்கே வருவாரானா இளந்தோப்பு கரிசல் போலோ இளந்தோப்பு கரிசல் போலோ ஐயா ஊருக்கு தான் மாறாரே அந்த இளந்தோப்பு கரிசல் கோலம் கரிசல் கோலம் ஊருக்கு தான் காலமாட களவாங்க மாறாரே எதிர்முகம்மா 2 கால மாடுகளையும் பிடித்து ஆமா அதை தெற்கு முகமாக திருக்குறங்குடி பக்கத்திலே போய் ஆமையா அங்கே 2 கால மாடுகளையும் பிடித்து விட்டு பிடித்து விட்டு போயிட்டாங்க. சரிதா. எங்க எங்க வராங்க? குறுங்குடிக்கு ஆமா நம்பி தலைவன் பெட்டயத்துக்கு வந்துட்டாங்க. வந்தார்கள். இதை அறிந்து பார்த்தார். ஆமா என்ன நம்ம அரண்மனையில கிடந்த காளைங்கன்ற காணுமே எப்பா காணவில்லையா என்று ஆமா அண்ணன் தம்பி 4 பேரும் சண்முகையா தேவரும் கருப்பசாமி தேவரும் அம்மா 2 பேரும் அம்மா 4 பேரும் அறிந்தார்கள். இவர் கோபங்கடு கோபம் கொண்டு அதிகம் கொண்டாங்க ஐயா கோபம் கொண்டு கண்கள் 2
ரெண்டும் பொறி வரக்க அதிகம் வராரே அதிகம் வரே ஐயா பொறி வரக்க அவருக்கு மீச ரெண்டும் துடி துடிக்க சிதையப்பட்டு அவரு சாமி தேவரு போல கோபம் வேறு மாடு போன தடமாக மாடு போன தடமாக வாராரே நாடு பேரும் அப்படி மாடு போன தடமாகவே அம்மா நாலு பேரும் வருகிறார்கள் தென்முகமாக அமையோ என்ன இப்படி பண்ணையார் வீட்டு மாடு இந்த வழியாக போனதா அம்மா ஐயா மாடு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் கொம்புல அம்மா ரெண்டு மாட்டுக்கும் தங்க பூணு கட்டி இருக்கும் கட்டி இருந்தார்கள் அதுல அம்மா களத்துல மணி அமைந்திருக்கும் மயில வெள்ளக்காலைங்கன்னு சரிதா ரெண்டு காலமாடு போதா ஐயா அப்பா அப்படின்னு விசாரிச்சு மாடு போன தடமாகவே தென்முகமா வராங்க சரிதா தென்முகமா எங்க வராங்க எங்க வர்றாங்க திருக்குறுங்குடி ஊருக்கு அடுத்தாப்புல அம்மா நம்பி தலைவயம் பெட்டியில சரி சமிந்தார் வீட்டுல அந்த மாடானது கெட்டி கிடக்கு ஆமா மாடு எப்படி சும்மாவா கிடக்கு எப்படி இருக்கு ஏன ஓ மாடு எப்படி இருக்கு எப்படி இருக்கு மாட்டு வண்டியோட கெட்டி கிடக்கு பார்த்துக்கோ சரிதா அப்பந்தான் பார்த்தார் இல்ல யாரு யாரு சண்முகையா தேவர் சரிதா சண்முகையா தேவரானவர் பார்த்து பார்த்து அவருக்கு ஆமா கொஞ்சம் சித்து விளையாட்டுலாம் தெரியும் பார்த்துக்கோ சரிதா சித்து விளையாட்டுனா என்னதுங்க எப்பா மை மாந்திரம் மைய மாந்திரம் இல்லனே இப்போ உன்னை கண்ணை கட்டணும்னா அழகா கண்ணை கட்டிட்டு விட்டு போயிருவாரு எப்பா அப்படி உள்ள அம்மா பல தொழில்களை எல்லாம் படித்து கொண்டு இருக்காரு ஆமா அந்த சண்முகையா தேவரானவரோ ஆமா அந்த நம்பித்தலைவையம் பெட்டியில உள்ள பல்பு காவக்காரங்களை ஆமா கண்ணை மறைத்து சரி அவங்களுக்கு ஒரு கூடி நம்பித்தலைவன் பட்டயத்தில இருந்து ஆமா அந்த அம்மா சமூகையா தேவருக்கு பொண்ணு யாருங்க யாரு அந்த நம்பித்தலைவன் பட்டயத்துல அம்மா முத்தம்மாள் என்ற பெண்ணானவா அம்மா 16 வயதிலே 16 வயதிலே முத்தம்மா பெண்ணவளோங்க இருந்தா நிறைந்திருந்தாங்க பெண்ணுமானாங்க அள்ளி மலர் புத்தரை போங்க புத்திருந்தாங்க மலர் புத்தரை போங்க புத்திருந்தாங்க அஞ்சரும்பு புத்தரை போங்க அஞ்சரும்பு புத்தரை போங்க கிளியும் புத்திருந்தாங்க வனகிளிய புத்திருந்தா ஐயா தென்னரும்பு புத்தரை போங்க புத்திருந்த
ஆமையா தலைவன் பட்டயத்திலே இருந்த ஆமோ அமைந்தாரானவர் சொன்னார். சொன்னார். அதற்கு என்னையா அம்மா நீங்களும் தேவமாறு அவங்களும் தேவமாறு சரிதான். 2 பேருக்கும் ஒத்து போனா கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம். அம்மா அப்படி என்று அம்மா இளந்தோப்பு கரிசல் குளத்திலே இருந்து பொண்ணை போய் பேசிட்டு வரணும் பாத்துக்கோ. சரிதான். முதல்ல போய் பொண்ணுக்கு பேசி பரிசம் போட்டார்கள். அம்மா நாளான நாள் நல்ல ஒரு தினம் குறித்து பரிசங்கள் எல்லாம் போட்டு ஆமையோ அப்படியே இந்த இளந்தோப்பு கரிசல் குளத்துல ஜமீன் பெருத்தான் குளத்துல அம்மா பந்தலை யாக போகமாகவே அலங்காரம் செய்தார்கள். அம்மா அலங்காரம் செய்வார் தெரியுமா? எப்படி சுவாமி நல்ல மரமாக நல்ல மரமாக நல்ல மரமாக பன்னி மரம் கொண்டு வாழ்ந்தோ வாசலெல்லாம் அலங்கரித்தா சங்கோல கொண்டு வாழ்ந்தோ ஆங்குடையந்தோ ஆங்குடையா மனவட பந்தலா ஐயத்தன்னு மரம் கொண்டு வந்தோ அலங்கரித்தா கொண்டு வந்து அலங்கரித்தா வாழை கம்பந்தோ அரணமா வாழை கம்பந்தோ அரணமா மனவட பந்தலோ மனவட அப்படி பந்தலை எல்லாம் இன்னும் எப்படி விட்டு அலங்காரம் செய்கிறார் தெரியுமா? எப்படி சுவாமியே அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம் ஐயா பந்தல அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம் ஐயா சித்திர வித்த கொட்டகை எங்கோ செம்பு மணி மலர் மாலை இணங்கிட சித்திர விஸ்தார கொட்டகை எங்கோ செம்பு மணி மலர் மாலை இணங்கிட செம்பு மணி மாலை இணங்கிட மாலைகளுடன் தோரணம் தொங்கும் சூரிய பிரகாச போலவே எங்கோ மந்தள அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம் ஐயா மந்தள அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம் ஐயா முள்ளைய சோதை முருங்கிலை பச்சை அள்ளி மலரோடு அழகான ரோஜா பந்தலில எப்பேற்பட்ட அலங்காரம் செய்தாங்க. எப்படி செய்யறாங்க முள்ளைய சோதை முருங்கிலை பச்சை அள்ளி மலரோடு அழகான ரோஜா பலவித பசுங்கள் பரிசோடு கொண்டு பந்தலை எல்லாரும் அலங்காரம் செய்தார். பந்தள அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம் ஓடைய பந்தள அலங்காரம் ஐயா தங்கத்தினால் செய்த குத்து விளக்கு சப்பானி தேசத்து வஸ்திர குழம்பு தங்கத்தினால் செய்த குத்து விளக்கு சப்பானி தேசத்து வஸ்திர குழம்பு எங்கெங்க பார்த்தாலும் தண்ணீர் பைப்பு எங்கிலே மாறலின் மஞ்சள் சிவப்பு பந்தள அலங்காரம் என்ன பந்தள அலங்காரம்
பந்தலாங்கே பந்தலிலே அலங்கரித்தாங்க. பந்தல்னா பந்தல் எப்படி போட்டிருக்காங்க? எப்படி போட்டிருக்காங்க? ஆன கொட்டக அம்மா ஆன நின்னாலும் எக்கியாது பார்த்துருக்கோம். எப்ப அப்பேற்பட்ட பந்தல் வேறுபட்ட பெரிய பந்தலா போட்டிருக்காங்க. சரிதா. ஆன நின்னாலும் எதுக்காது, அம்மா குதிரை நின்னாலும் சரிதா. எட்டாவது பார்த்துருக்கோம். அமையா அதுதான் ஆன கொட்டக. குதிரை நின்னாலும் எட்டாத பந்தல் என்ன பந்தல்? எப்பா என்ன பந்தல்? குதிரை கொட்டக. சரிதா. நீ முத கேட்டடி அதனால கேக்கல என்ன சொன்ன? அதனால அம்மா கொட்டகை எல்லாம் அலங்காரம் செய்தார்கள். அலங்காரங்களை செய்து ஆமோ முத்தம்மாள் பெண்ணானவளை போய் பெண் அழைத்து விட்டு வந்தார்கள். ஆமோ சுவாமி அழைத்து விட்டு வந்து விட்டு என்னன்னா அந்த முத்தம்மாள் பெண்ணானவளை ஒரு மணப்பெண்ணாகவே எப்படி அலங்காரம் செய்கிறா தெரியுமா? எப்படி சுவாமி? முத்தம்மாள் பெண்ணாவளோ அடைத்து வைத்த ஏலவர்ண பட்டுடோரி அவளுக்குள் அடைத்து வைத்த ஏலவர்ண பட்டுடோரி பச்சை நிறத்தாயும் பட்டுடோரி சட்டை போட்டு காஞ்சிபுரம் பட்டுடோரி கனகாம்பரம் சட்டை போட்டா தாமயங்க ஒரு பட்டும் போட்டா முத்தம்மாள் பெண்ணவேளை அலங்காரம் செய்தல்லவோ மாப்பிளையும் தானலைந்தோ மாப்பிளையே உண்டானலைந்தோ மணவடையில் அமர வைத்தானே. அந்த சீதைய பத்தவரையோ முத்தம்மாள் பெண்ணவரையோ சண்முகையா தேவரையோ முத்தம்மாள் பெண்ணவரையோ மணவடையில் அமர வைத்தோ தேவரையோ கருப்பசாமி தேவரோமா அண்ணன் தம்பி 3 பேரும் கட்டார் கொண்டு வந்த திருமாங்கலியத்தை கையில எடுத்து கொடுத்தார். அம்மா அக்கினி சாட்சியாகவே வைத்து ஐயா அரணை நல்ல அரணை என்று அந்த சண்முகையா தேவரவர் அந்த முத்த அம்மா பெண்ணாளுக்கு ஏ பெண்ணாளுக்கு அந்த அரவாங்கலையோ சூட்டுவாரே. ஐயா சிவனே நல்ல சிவனை என்று ஏ சிவனை என்று ஐயா சிவமாங்கலியோ சூட்டுவாருவா சிவனு நல்ல சிவனை என்று அரணே அரணே என்ற அரண் வாங்கலியங்களை எல்லாம் சூட்டி சிவனே சிவனை என்று ஆமோ வாங்கலியங்கள் எல்லாம் சூட்டி அமையா மாப்பிளையும் பெண்ணுக்கும் கைபிடித்து கொடுத்தார்கள். கொடுத்தார்கள். மணவடையே சுத்தி வந்து அம்மா அம்மி மிதித்தாங்க. அருந்துயலானது பார்த்தார்கள். ஆமோ அப்படி இருவேரும் அமையா அந்த
சண்முகையா தேவரும் ஆமா முத்தம்மாள் பெண்ணானவளுக்கும் எப்படி பேர் கொடுக்காங்க எப்படி கொடுக்கறாங்க ஏ அம்மா முத்தம்மா ஓ இந்த கோட்டையை நீ ஆள வந்ததுனால உனக்கு கோட்டையம்மா என்று ஒரு பேரு இந்த அம்மா விளைவரத்தான் குளத்துல சரிதா ஜமீன் வீட்டுல இருந்து பெண்ணு வந்ததுனால அம்மா ஓ இந்த ஊருக்கு பேரு ஜமீன் விளைவரத்தான் குளம் என்று பேர் கொடுத்தார்கள் சரிதா ஜமீன் வீட்டுல இருந்து பெண்ணு வந்ததுன்னா அம்மா ஜமீன் விளைவரத்தான் குளம் என்றும் சரிதா அந்த முத்தம்மாள் பெண்ணானவள் இந்த கோட்டை ஆள வந்ததுனால கோட்டையாத்தாள் என்று அவளுக்கு ஒரு பேர் ஆமையா அப்படி பேர் கொடுத்து வரும்போது அம்மா சும்மா இல்லனே என்ன அங்க என்ன போனா பஸ் மட்டும் அரை மணி நேரம் நிக்குமா பாத்துக்கோ சரிதா ஜமீன் வீட்டுல ஆள் வாராங்களா போறாங்களான்னு பாக்குறதுக்கு அம்மா அப்படி ஜமீன்னா என்ன சும்மாவா அம்மா நாட்டை ஆள்வத வாணி சரிதா அங்க இருந்து இங்க வந்து இவங்களுடைய வீரத்தை பாராட்டி பொண்ணு கொடுத்திருக்காங்க பாத்துக்கோ ஆமையா அப்படி ஜமீன் விளைவரத்தாங்குளத்தில அம்மா அவர்கள் குடும்பம் குட்டியோடு ஆண்டு வரக்கூடிய காலத்தில் ஆமையா அப்படி இருக்கக்கூடிய நாட்களில என்ன சுவாமி இந்த ஜமீன் விளைவரத்தான் குளத்திற்கு தெற்கு பக்கத்துல அம்மா அந்த இளந்தோப்பு கரிசல் கோலம் என்னோரே நல்ல குளமதியில ஊருக்கு வடபுறத்தில ஆமையா ஒத்த பனை ஓரத்துல அம்மா மருகா பக்கத்துல சரி ஒத்த நல்ல பனையடிய ஆட்டு கிடையதோ ஐயா பனையடிய ஊரே தெற்கையல்லோ அந்த ஒத்த நல்ல பனையடிய அந்த மருகால் நல்ல பக்கத்தில ஏ ஆட்டு நல்ல பட்டி போட்டு ஆட்டி பட்டி போடும் ஆட்டு கிடையதோ மறந்துவாரோ ஆட்டு பாட்டி போட்டோ ஊருக்கு தென்முறத்திலே வருகால் பக்கத்துல ஒத்த பனையடியில ஆமோ அப்படியே ஆட்டு பட்டியை போட்டு அம்மா அப்படியே அமைச்சு கொண்டு வாரார்கள் அண்ணன் தம்பி 4 பேரும் ஆமையா யாரெல்லாம் யாரெல்லாம் சீதையப்ப தேவரும் கர்ப்பசுவாமி தேவரும் சண்முக தேவரும் சண்முக தேவரும் கர்ப்பசாமி தேவரும் சரிதா அண்ணன் தம்பி 4 பேரும் ஆட்டுப்பட்டியை அடைத்து வந்து இருக்காங்க அம்மா இந்த ஆட்டுப்பட்டிய மேட்ச் வச்சு அடைச்சு அம்மா அதை பாத்துக்கிட்டது பகல்ல பூரா இவங்களுக்கு வேலை சரிதா நைட்டு அம்மா அதை மேற்பார்வை பார்க்கறதுக்கு ஒரு உழவர்னு உண்டு பார்த்துக்கோ சரிதா அந்த உழவனுடைய கண்ணுக்கு அந்த உழவன் ஒரு நாள் தினத்துல என்ன சுவாமி ஆட்டுப்பட்டி பக்கத்தில அமர்ந்திருக்க வேளையில பார்த்தாரே கருப்ப சுவாமியே நாம ஆளடிமை பிடிக்க வேண்டும் ஆளடிமை பிடிக்க வேண்டும் அடிமை கோமரமோ எடுக்க வேண்டும் யாருன்னா பிடிக்க வேண்டும் நாம ஆளடிமை பிடிக்க வேண்டும் அடிமை கோமரமனும் எடுக்க வேண்டும் என்று அவர் மனதில் எண்ணியே ஏழுகளார திரவியம் போல அந்த உழவனுடைய கண்ணுக்கு அம்மா திரவிய மாதிரி மேல வந்து கீழே வந்து போது பார்த்துக்கோ இத பார்த்தான் அம்மா அங்க இருந்து தூரத்துல நின்னு பார்த்தா என்ன அது திரவியமா தெரியும் தெரியும் பக்கத்திலே வந்து பார்த்த உடனே காணாம பேரும் அம்மா அந்த உழவரான
பல்லக்கே ஆளோமே ஊருக்கு தெற்கையல்லோமே கர பக்கத்தீராமே நல்ல பனையதீராமே நல்ல பனையதீராமே இருக்குதையாவே குதையாவே கண்ணுக்கு தந்தறியுதையாவே கண்ணுக்கு தான் தெரியுதையோ ஐயா புதையல் தான் இருக்குது ஐயாங்க அவன் சொன்ன போவாதுங்க தேவமார்கள் இடம் போகணுமே இடம் கேட்கணுமே நாம குறிகள் அதுவும் கேட்கணுமே என்று உலகனவன் சொன்ன போவாதுங்க தாரே தேவமார்கள் எதுவும் பார்ப்பதற்குமே கரிய தேடிக்கொண்டு கரிய தேடிக்கொண்டு தேவமாறு வாராரேனே அந்த தேவமாறு வாராரே குறிகாரியை குரத்தி மகளை தேடிக்கொண்டே அம்மா தேவமார்கள் 4 பேரும் வருகிற வேளையில வேளையில் குரத்தியானவள் அம்மா சுவாமி போட்டு தான் பாப்பா பார்த்துக்கோ அம்மா குரத்தி எந்த குறமகளா இருந்தாலுமே அவள் அம்மா சுவாமி தான் போட்டு பாப்பா அம்மா அப்படி சுவாமி போட்டு பார்க்கும் போது சுவாமி என்ன தெரிகிறது தெரியுமா என்னன்னா சுவாமியில கண்ட பல